மட்டுமல்ல, அந்த மோடி அரசாங்கத்திற்கு மௌனம் காத்து முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த சோபா செட் அரசாங்கம். இந்த அரசாங்கத்துக்கு சேர்த்துதான். முதலமைச்சருக்கு தைரியம் இருந்தால், முதலமைச்சருக்கு உள்ளபடியே மொழியின் மீதும் இனத்தின் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் அக்கறை இருந்தால், எப்ப பார்த்தாலும் பழைய ஆட்சியை குறை சொல்லிதான் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு நீ என்ன கிழிக்க போறன்னு சொல்லு. ஒரு அரசியல் கட்சி ஆட்சி மாற்றத்துக்கு வருகிற போது தேர்தல் நடந்தால் குறை சொல்லுவாங்க. உண்மையா போய் அப்புறம் இந்திரா காந்தி சட்டம் ஓட்டு போடல, ராஜீவ்காந்தி சட்டம் ஓட்டு போடல, எம்ஜிஆர் ஆஸ்பத்திரி ஓட்டு போடல, அதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு போட்டாங்க. ஆனா அதுக்காக திரும்பவும் இந்திரா சாவடிப்பீங்களா? திரும்பவும் எம்ஜிஆர் ஆஸ்பத்திரி அனுப்பணுமா? லூசுங்களா நீங்களா? குறை உண்மையா போய் சட்டமன்றத்தில் சொல்லு. ஆனா வந்ததுக்கு பிறகு பாசிசத்தை என்ன செய்ய போகிறாய்? உங்க கொள்கை தலைவர் தந்தை பெரியார், காமராஜர், வேலுநாச்சியார் நீங்க எல்லாம் வச்சிருக்கீங்களே, நான் சொல்லட்டுமா? சந்தேகம் இருக்கு. சாதியை ஒழிக்க அல்ல, தமிழை வளர்க்க அல்ல, இந்த தலைவர்கள் எல்லாம் சாதிக்குள் அடக்க வேண்டும் என்பதற்காக, அந்த சாதி ஓட்டுகளை பெறலாம் என்பதற்காக இந்த சூழல் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க கேட்க மாட்டாங்களா? எனவேதான் சொல்லுகிறேன், இந்த மண் திராவிட மண், தமிழ் மண், பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் பண்படுத்திய இந்த மண்ணில் இன்றைக்கு கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கின்ற, கல்லூரியை விட்டு சற்றே வெளிவந்திருக்கின்ற அன்பிற்குரிய மாணவ கண்மணிகளே, இளைஞர்களே, நம்முடைய தலைவர் வழியில் நிற்போம். தலைவர் ஆணைக்கு கட்டுப்பட்டு விரைவில் ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து, மாநில அரசாங்கத்தை எதிர்த்து தலைவர் அனுமதித்தால் இதைவிட இன்னும் பெரிய போராட்டத்தை நாடு தழுவிய அளவில், தேவைப்பட்டால் தமிழ்நாட்டுடைய சிறையில் முழுக்க நிரம்புகின்ற அளவில் தலைவருடைய அனுமதி பெற்று நடப்பதற்கு நாம் சித்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த அருமையான ஏற்பாட்டை செய்திருக்கின்ற அத்துணை மாணவர்களுடைய நிர்வாகிகளையும் தலைமை கழகத்தின் சார்பில், தலைவரின் சார்பில் உங்களை பாராட்டி வணங்கி விடைபெற்று இதை நான் தொடக்கி வைக்கின்றேன்.